கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த 3 மாத குழந்தை கடந்த 1 மாத காலமாக கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு அந்த குழந்தை உயிரிழந்தது. ஏற்கனவே அந்த குழந்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அந்த பிள்ளைக்கு இந்த அமீபிக் மூளை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறியதை தொடர்ந்து அதற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் அந்த குழந்தை வசிக்கின்ற வீட்டில் உள்ள கிணற்றில் உள்ள நீரில் இருந்துதான் அந்த வைரஸ் பரவி இருக்கும் என தெரிய வந்த நிலையில் அது தொடர்பாக தடுப்பு நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறை ஈடுபட்டு வருகிறது. இதே நேரத்தில் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட காப்பீர் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பெண்மணி ஒருவர் மலப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த மாதம் 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலும் அவருக்கு அமீபிக் மூளை காய்ச்சல் பாதிப்பு தான் தொடர் என தெரிய வந்தது. அவரது வீட்டருகே காணப்பட்ட குளத்தில் காணப்பட்ட தண்ணீரில் இருந்துதான் அந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிய வந்ததை தொடர்ந்து தற்போது அந்த தடுப்பு நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அமீபிக் மூளை காய்ச்சலால் 2 பேர் கேரளாவில் உயிரிழந்திருப்பது கேரள மக்களிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.